நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தவிக 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டும். கூட்டணி பேச்சில் தீவிரமாக தவிக இறங்கியுள்ள சூழலில் ட்விஸ்ட் கொடுத்து விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறியுள்ளதாவது: விசி கட்சிக்கு காட்டுமன்னார்குடி மற்றும் திண்டிவனத்தில் வெற்றியையும் எஞ்சிய 6 தொகுதிகளில் கணிசமான வாக்குகளையும் அளித்துள்ள வாக்காளர்களுக்கு நன்றி. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிட்டாத வகையில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர். 2016இல் விசி கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்ததை 10 ஆண்டுகளுக்கு பின் மக்கள் வழிமொழிந்துள்ளனர் என்றே நம்புகிறோம். எங்கள் கட்சி கணித்தபடியே சட்டசபையில் தொங்கு நிலை உருவாகியுள்ளது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற வகையில் தவிகவுக்கு தனி பெரும்பான்மையை வழங்காமல் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. எமது கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை அளிக்கவில்லை. இத்தேர்தலில் எமது இலக்கு தமிழ் மண்ணில் மதசார்பின்மையை பாதுகாப்பதே. தவிகவை எமது எதிர்ப்பின் முதன்மை இலக்காக முன்னிறுத்தவில்லை என கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு என்ற கருத்தை விஜய் முன்வைத்திருந்தார். இப்போது திருமாவளவனும் அதே கருத்தை முன்வைத்து அரசியல் காய்களை நகர்த்துவதால் களம் சூடு பிடித்துள்ளது.